அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு 2026 புத்தாண்டு ராசி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசிக்கு இந்த விஷயத்துல கவனமா இருந்தாக உங்களுக்கு இந்த 2026 சிறப்பாக இருக்கும். குறிப்பா இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்று மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்றேன் நானு. ஸோ அஷ்டமத்து சனி இந்த 2026ல 100% கிளியர் ஆயிடுச்சு. அதே போல திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே கிளியர் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கல, தடைகளாக இருக்கு. சொல்ல போனா அஷ்டமத்து சனி முடிஞ்சதாக சொன்ன பின்னாடிதான் ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில. கடன் பிரச்சனை, பிரிவுகள், கணவன் மனைவிக்குள், தொழில் ரீதியாகவும் ஒரு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், அலைச்சல்கள். எந்த ஒரு காரியமும் சீக்கிரமா நடக்கிறது இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட அலைச்சல். இந்த சனியை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்துல இருந்தாக கடினமா உழைச்சி பிரயோஜனம் இல்லாம போகும். 9ஆம் பாவகத்துக்கு வந்தாக கடினமா உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதிர்ஷ்டத்தால் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்வீங்க. அந்த முயற்சிகளால கடைசியில நன்மை கொடுக்கும். ஆரம்பத்துல தோல்வி கொடுத்தாலும் கடைசியில நன்மை கொடுக்கும். அதே போல இந்த குருவோட பயிற்சி என்பது பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 1/6/2026 அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26 மே 2026 அன்று உங்க ராசிக்கே குரு வருது. ஜென்ம குருவா வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சில விஷயங்கள் அதுதான் கவனமா இருக்கணும் அப்படின்றது. எந்தெந்த விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த கேது ராசிக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடத்துல ராகு. இதுவும் ஏறத்தாழ 2026 டிசம்பர் 8ஆம் தேதி வரலுமே இருக்கும். 2026 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் திருக்கணிதத்தின்படி ராகு மகரத்துக்கும் கேது ஜென்ம கேதுவாக ராசிக்கும் வருது. ஸோ அப்ப ராகு கேது 2/8 தான் இருக்க போகுது. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது குறிப்பா இந்த 2026ல பண விஷயத்துல ஒரு ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். வருமானத்துக்கு மீறிய செலவுகள் முதல் பாதியில நிறையவே இருக்கும். அதுவும் குறிப்பா அப் டு மே மாசம் வரலும் சொல்லணும்னாக்க உங்களுக்கு வர்ற வருமானத்தை விட செலவுகள் ஆகும். பிள்ளைகள் வகையில நிறைய செலவுகள், பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு. அதனால பிள்ளைங்க மேல ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே போல இந்த 6 மாசத்துல சுப காரியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அதற்கான வரன்கள் வர்றது, செட் ஆகிறது, அதெல்லாமும் நடக்கும். வேலை விஷயமா ஒரு தொலைதூர பயணம் அல்லது புதிய இடமாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கம்மிங் மே மாசத்துக்குள்ளே கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். சில பேர் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க பயணங்கள்லாம் பலன் தரும்னா நிறைய டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும், அலையிற மாதிரி தான் இருக்கும். மேலும் முக்கியமா உங்களுக்கு உடல்நல தொந்தரவு எல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்படாது. ஃபர்ஸ்ட் 6 மந்த், அதாவது ஜூன் மாசம் வரை. அதன் பிறகு ஜென்ம குருவாக வரும்போது உங்களின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே ஹெல்த்ல கான்சியஸா இருக்கணும். அடுத்தது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்க கூடவே இருக்கக்கூடியவர்கள், சக பணியாளர்கள் உங்களை புகழ்ந்து கூட பேசுவாங்க. அதே போல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனா மறைமுக எதிரிகளாகவும் அவங்க இருப்பாங்க. அவங்கள நம்பி முழுவதும் மேலதிகாரிகளை பத்தி நீங்க அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றீங்கன்னாக்க அந்த விஷயம் அப்படியே மேலதிகாரி கிட்ட போயிடும். அப்போ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை மேலதிகாரிகள் மூலமா வரும். அந்த வகையில சில ப்ரொமோஷன் தடைபடலாம், அல்லது சில விஷயங்கள் தடைபட்டு அப்புறம் சக்சஸ் ஆகும். அந்த வகையில யாருகிட்டையும் வெளிப்படையா ஓப்பனா மற்றவங்களை பத்தி விமர்சிக்காதீங்க. உடன் பணிபுரிகிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இவங்களோட கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? இந்த சக பணியாளர்கள், உடன் கூட பணிபுரிகிட்ட கவனமாக இருக்க வேண்டும். அதே போல கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சரி, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே குடும்ப வாழ்க்கை விஷயமா கொஞ்சம் பிரச்சனை தான். அதாவது கருத்து வேறுபாடுகள் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது நிறைய பிரச்சனை. அதுவும் குறிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் என்பது திருமணத்துக்கு மீறிய அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் மாதிரி
ஒரு புதிய நட்போ அல்லது புதிய உறவோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும். அந்த புதிய உறவு, நட்பு போன்றவற்றில் மன அழுத்தங்கள், அவர்களால சில பிரச்சனைகள், அல்லது அவர்களும் விட்டுட்டு உங்களை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு வகையில அவங்களும் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, அதை நினைச்சு கவலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 2026ல தீருமானா கண்டிப்பாக தீரும். ஆனா ஜென்ம குருவாக வரும்போது 7ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில உறவு நிலையில இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ரிலேஷன்ஷிப் வகையில இருக்கக்கூடிய உறவு நிலையில சிக்கல்கள் தீரும். உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை பார்க்காம உங்களை பயன்படுத்திக்கிட்டு விலகி போனவங்க உங்களை தேடி வர்றதோ அல்லது அவங்க உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். அதாவது ஜூன் மாசத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால உறவு நிலை நல்லாவே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்திலையும் ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நெக்ஸ்ட் இயர் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான வரன்கள் வரும், திருமணம் ஆகும். அதே போல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும், சுப வரியங்கள் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மறுமணத்திற்காக வரன் பார்ப்பீங்க, அந்த மறுமணத்திற்கான வரன்கள் அமையும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். ஒன்னே ஒண்ணு, இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். சப்போஸ் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகலாம், அல்லது வேற ஒரு இடத்துக்கு நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சில பேர் புதிய வீடு கட்டிட்டு அந்த புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை, வேற இடத்துக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல பிசினஸே பண்றீங்கன்னா கூட உங்களுடைய தொழிலை மாத்துவீங்க, அல்லது கடையை மாத்துறது, இந்த மாதிரி ஒரு இடமாற்றம் ஏற்படும். அது பயணங்களும் அலைச்சல்களையும் கண்டிப்பாக தரும். அதாவது ஃபேமிலி ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும், போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், அலைச்சலாவும் இருக்கும். சில பேருக்கு டோட்டலாவே டிரான்ஸ்ஃபர் ஆகும், அங்க போய் நீங்க செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது டிபெண்ட் அப்பான் யுவர் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி தான் வச்சிங்களேன். ஸோ நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அது பிரதிபலிக்கும் 90%. ஒரு 10% என்பது அந்த கோச்சார பலன். அப்போ 2026 மேக்சிமம் உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். சில பேர்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும், சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2026ல வரக்கூடிய ஜூன் மாசத்துல இருந்து சிறப்பாகவே படிப்பீங்க. ஆனா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல கோர்ஸை கூட ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பண விரயம் பண்ணியாவது ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தவரையிலும் சொல்ல போனாக்க முதல் 6 மாசம் மே மாசம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிறையவே வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது ப்ராப்பர்ட்டி அல்லது ஜுவல்லரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்ல முதல் 6 மந்த்துக்கு நீங்க டெஸ்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது இந்த சனி 9ல இருந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அல்லது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்களை நீக்கிறது போன்றவை ஏற்படுத்தும். ஆனா சனியை பாத்தீங்கன்னாக்க அது முடியக்கூடிய காலகட்டத்துல 2027க்குள்ள உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அல்லது சகோதர வழியில் இருந்து வந்த சொத்து தகராறுகள், சில பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் முடிவு ஏற்படும். இந்த 1 இயர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த சனி 9ல் இருக்கிறதுனால சொத்து வகையில சில பேருக்கு ஆதாயம் வரும். அதே போல மனைவி வகையில சில பேருக்கு ஆதாயம் வரும். அதுவுமே அந்த 1 இயருக்குள்ள எதிர்பார்க்கலாம். சொத்து அல்லது வீடு, ஜுவல்லரி, இது மாதிரி மனைவி வகையில் அல்லது வாழ்க்கை துணைவர், கணவர் வகையில இந்த ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ நன்மைகள் நடக்கும் அப்படின்றத விட நம்ம எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணுமோ அதுல கவனமா இருந்துட்டா தீமை இல்லாம நாம நிம்மதியா இருந்தலாம். அந்த வகையில இந்த 2026 கடகம் ராசிக்கு சிறப்பான ஆண்டு தான். இந்த ஆண்டை பொறுத்தவரையில நீங்க ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. விநாயகர் வழிபாடு, எந்த ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டு போங்க. அதே போல மாதம் ஆனா சம்பளம் வாங்கினீங்கன்னாக்க ஒரு 100 ரூபாவாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உண்டியல்ல போட்டு வேண்டிங்க. ஒவ்வொரு மாதம் இதை செயல்படுத்தும் போது தொடர்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும். நீங்க எதிர்பார்த்த பணவரவு என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். நிச்சயம் வெற்றியும் ஏற்படும். என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருந்து, எல்லாரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று எல்லாம் அல்ல சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும்
ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.